தென்னை மரத்துலேருந்து விழுந்த பாலை பண்ணாடை எல்லாத்தையும் அப்படியே தோட்டத்திலேயே போட்டுறான். அந்த மரத்துலேருந்து தேங்காய் தானாக விழுவுது, அங்கேயே கம்பி இருக்கு உரிக்கிறான், மட்டையை அங்கே போட்டு உரிச்ச தேங்காய் மட்டும் தான் வீட்டுக்குள்ளே போகுது. அங்கே உடைச்சதையும் ஓட்டை கொண்டு வந்து மறுபடியும் தோட்டத்தில் வீசிட்டாங்க. இயற்கை அழுத்ததெல்லாம் திருப்பி அளிப்போம். அவன் சொன்னதை கேட்டுட்டு இவன் செய்யலை, இவனுடைய புரிதலில் இவன் செஞ்சுருக்கான். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அவன் நெல்லில் செஞ்சான், இவன் தென்னை மரத்தில் செஞ்சான், சப்போட்டா மரத்தில் செஞ்சான். எதாக இருந்தாலும் மரத்துலேருந்து விழுவுற அங்கேயே விட்டுறது, எட்டி எடுத்துகிட்டு வரல. உனக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வர்றது. சரிதானே? அந்த மரம் வருஷத்துக்கு 300 காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இந்த தென்னை மரம்லாம் பார்த்துக்கோங்க. நான் அடுத்த தடவை வரும்போது இங்கெல்லாம் 300 காய் காய்க்கணும். அதை எட்டி எடுத்துகிட்டு வரக்கூடாது. மரத்தை சுற்றி சுற்றி துண்டு தான் வெட்டி 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 அங்கேயே போட்டே இருக்கணும். அப்போ அது என்ன பண்ணுது, முதல்ல கரையான் திங்குது. அந்த கரையானோட ராணி 10 அடிக்கு இங்கே குடி இருக்குது. எல்லா கரையானும் தாய்க்கு தண்ணி கொண்டு போகிறதுக்காக சுரங்கம் பண்ணிக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சால் தண்ணி கீழே போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பாக்டீரியா வருது, அது சிதைக்குது. அதுக்கப்புறம் மண்புழு வருது, அது வேற ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது 15 ஏக்கர் நிலத்தில் ஒரு 10 அடி விட்டத்தில் ஒரு கிணறு, 10 அடி ஆழத்தில் தண்ணி இருக்குது. 3 HP மோட்டார் வேலை செய்யுது. சின்ன நம்ம தமிழ்நாட்டுக்கிற விவசாயிகளுக்கு சின்ன விஷயம் தெரியல, அடிமரத்தில் தண்ணி பாய்ச்சக்கூடாது. இப்போது என் கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் தாங்குற கை இருக்கு, தீனி இருக்கிற கை இங்கே இருக்கு. மரத்துக்கு கூட அப்படி தான் இருக்கு. அதில் மரம் வரிசையாக தென்னை மரம் வச்சுருந்தீங்கன்னா 2 மரத்துக்கு இடையில இந்த வாய்க்கால் போகணும், அதில் மட்டும் தண்ணி ஓடணும். தீனி எடுக்கிற பேர் அங்கே இருக்குது. மட்டை எந்த இடத்துல முடியிருக்குதோ அங்கே ஃபீடிங் ரூட் இருக்கும். இவர் கொஞ்சோடு தான் தண்ணி இருக்குன்னு சொல்லி அடிமரத்திலே வளையம் போட்டு இங்கேயே தண்ணியை விட்டுக்கிட்டு இருக்கிறார். நான் நிற்கிற இடம் கெட்டியாக இருந்தால் நிறைய சுமப்பேன். நிற்கிற இடத்துல சேராக்கி விட்டிங்கன்னா ஏன் நிற்கிறதே கஷ்டம். அப்போ எடையை குறைச்சிக்கிறேன், குறும்ப பிஞ்செல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கு. எல்லா மரத்துலையும் இதான் நடக்குது. இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த நாலேஜை கூட மக்களுக்கு கொண்டு செல்லலை. அதில் எங்கேயா இருந்தாலும் என்ன செய்யணும்னா, அந்த இலை கொடை எந்த முடியுதோ அங்கே ஒரு குழி எடுக்கணும். முழங்கால அழுத்துக்கு எல்லா குப்பையிலும் அழுதல் தள்ளிடணும். தோண்டின மண்ணெல்லாம் அடிமரத்தில் போட்டணும். இப்படி வச்சு அந்த புனலை கவுத்து வச்ச மாதிரி இருக்கணும். மழை பெஞ்சால் கூட தண்ணி உருண்டு இங்கே வந்துடணும். எல்லா மரமும் காய்க்குது, நிறைய காய்க்குது. சின்ன சின்ன விஷயம். மரம் கொடுக்கறதெல்லாம் அங்கேயே போட்டு உங்களுக்கு வேணுங்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 7% திருப்பி கொடுத்துட்டோம். கர்நாடகா வரும்போது அவங்க கரும்பு தோட்டத்தில் அது மாதிரி பண்ணாங்க. அந்த தோகையை உள்ளுக்குள்ளே போட்டாங்க, கரும்பை வெட்டின பிறகு அது மேலே சாணி தெரிச்சாங்க. அவங்க 24வது கட்டை கரும்பு வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு தடவை நட்டது 24 தடவை அறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதான் ரிட்டர்னு. அந்த 50 டன் விளையுதுன்னா 5 டன் தோகை திரும்ப கொடுத்தாச்சு. அது அப்படி மண்புழு வந்து அது பூமி மற்ற மாதிரி ஆகி போகுது. சரிதானா? அது தண்ணியை பிடிச்சி வச்சுக்குது. 21 நாளைக்கு தண்ணி பாய்ச்சுறான் கரும்பு கொள்ளையில். அவன் தென்னந்தோப்பில் 41 நாளைக்கு தண்ணி பாய்ச்சுறான். ஏன்னா பஞ்சு மாதிரி ஆகிடுது. அது ஸ்பாஞ்சி ஆகிடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்பாஞ்ச் ஆகிடுது. அது அந்த ஸ்பாஞ்சினஸ் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த பொருளை திருப்பி கொடுக்கும்போது அதில் பாக்டீரியா வேலை செய்யும்போது, கரையான் வேலை செய்யும்போது, மண்புழு வேலை செய்யும்போது அந்த மெது வந்து இப்போ காட்டுக்குள்ளே நடந்தீங்கன்னா அப்படி தெரியும். நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கீங்க, கொஞ்சம் நேரமாக அது இப்படி நடந்துக்கிட்டு பாருங்கள். கண்ணை மூடிட்டு அந்த காலுக்கு மெத்த மாதிரி இருக்குது. மரம் அதான் செஞ்சுருக்கு, இலை கூட்டிக்கிட்டே இருக்குது. கால்நடை கல்வெல்லாம் சேருது, பறவை கல்வெல்லாம் சேருது, மெத்த மாதிரி. அப்போது காடு என்ன செய்கிறதோ அதை நம்ம காப்பி அடிக்க பழகிக்கணும். அப்போ நம்ம உழைப்பு குறையும், செலவு குறையும், பணத்துக்கு தேவையே இல்லை, பட்டணத்தில் எந்த பொருளும் தேவையில்லை. அது பாட்டு நம்ம வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் மறுபடியும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது.